அகம் பிரம்மாஸ்மி. பரமாத்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளை வணங்குவோம். ஜீவனாகவும் நம் வாழ்வில் ஒரு அங்கமாகவும் வாழும் காலங்களில் நமக்கு அன்பையும் அரவணைப்பையும் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா என்ற ஒரு சொல் மிகவும் ஒரு பெரிய சொல். பரமாத்மா என்பது பிறவியின் போது பரம்பொருளால் சிருஷ்டிக்கப்பட்டு நம் உடலில் உள்ளே சென்று இந்த பிறவிக்கு ஒரு காரணமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். இந்த இறைநிலை பரம்பொருளை நாம் உணர்வதற்கு இந்த பரபிரம்மம், இந்த அகிலம், இவற்றை உணர்வதற்கு இந்த பரமாத்மா ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியத்துவமாக அமைகிறது. இந்த பரமாத்மாவை தொடர்ந்து நம் உடலில் ஜீவாத்மா உருவாகும். இவை இரண்டும் இருவர கலக்கும் போது ஒரு மனிதன் இறைநிலையை அடைய முடியும். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்த போதும் இந்த உடல்நிலையும் சரி, இந்த மனநிலையும் சரி, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்நிலைகள்ல கெட்டு போகும்போது நம்முடைய ஆயுளை நாம் இழக்கின்றோம், நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் இழக்கின்றோம். இறுதியாக நம்மை நாமே இழந்து இந்த உலகை விட்டு செல்கிறோம். இதுதான் உண்மை. அப்ப இந்த வேத சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்ட சிகிச்சை முறைகள்ல மிகவும் ஒரு தொன்மையான, பழமையான, அருமையான ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மர்ம சிகிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது SMT அப்படின்னு சூக்ஷ்ம மர்ம தெராப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூக்ஷ்ம மர்ம தெராப்பி அப்படின்றது எதனோடு பாரம்பரியத்தில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில். அப்ப ஆயுர்வேத மருத்துவத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான அருமையான சிகிச்சை முறை வந்து இந்த சூக்ஷ்ம மர்ம தெராப்பி, SMTன்ற ஒரு தெராப்பி. இதே இது சித்த மருத்துவத்தில் அது வருது அப்படின்னா அது வந்து வர்மா, தொடு வர்மம், தட்டு வர்மம், நோக்கு வர்மம், கூர்ம வர்மம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லப்படுகிறது. ஆயுர்வேதத்துல மிகவும் மென்மையாக இந்த மர்ம சிகிச்சைய எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அண்டம் அப்படின்னு நாம வசிக்கக்கூடிய இந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட், பேரண்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ணி போக முடியாத கோள்களை அடங்கிய இந்த மொத்த பேரண்டம் இருக்கு பாத்தீங்களா, இவை நாம் வாழக்கூடிய சூழ்நிலை, நம் உடல், நம் மனம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணன், இவை அனைத்தும் கலவையாக கலக்கும் போது இந்த உடலுக்குள் பிறக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஜீவசக்தி. இந்த ஜீவசக்தி உருப்பெறுவதற்கு மிகவும் அத்தியாவசியமாக அமையக்கூடியது பிராணசக்தி. அப்ப இந்த பிராணசக்தி இந்த ஜீவசக்தியாக உருவெடுத்து உடலில் 72,000 நாடி நரம்புகளில் இயக்கம் பெற்று செயலாக்கத்தை கொடுக்கும் போது இவற்றை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும், இவற்றை எல்லாம் மேம்படுத்துவதற்கும், இவற்றை எல்லாம் சரி செய்வதற்கும், இவற்றை எல்லாம் உன்னதமடைய செய்வதற்கும் மிகவும் முக்கியமாக ஒரு சில கண்ட்ரோல் சென்டர்ஸ் தேவை இல்லைங்களா? இல்லைங்களா? அப்ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, நிர்வகிக்கக்கூடியது இல்லைங்களா? அப்ப இந்த ஸ்டேஷன்ஸ் எது, சப்ஸ்டேஷன்ஸ், ஹப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா நம் உடலில் அமையப்பட்டு இருக்கக்கூடிய மர்ம புள்ளிகள். சரிங்களா? வர்மா வேற, மர்மா வேற. பட் இதனுடைய சாராம்சம் என்னமோ 2 3 தான். ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த மர்மா சிகிச்சை பத்தி. இதை ஏன் நான் வீடியோவாக நான் வெளியிடுறேன்னா, வர்ற 17ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இதனுடைய நேரடி பயிற்சி வகுப்பு இருக்குது. இந்த மர்மா சிகிச்சையினோட நேரடி பயிற்சி வகுப்பு. இதுல இவ்வளவு விஷயங்கள் என்னால பேசுறதுக்கு நேரம் இருக்காது. அதனாலதான் மாணவர்கள் அனைவரும் முன்கூட்டியே இந்த வீடியோ பதிவின் மூலியமாக மர்மானா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன். அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா? நல்ல ஒரு பதிவாக இருக்கும், விழிப்புணர்வாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இந்த மர்ம புள்ளிகள் அப்படின்றது மொத்த 72,000 நாடி நரம்புகளில் செல்லக்கூடிய இந்த ஜீவாத்மா இல்லையா, நாடிகளில் செல்லக்கூடிய இந்த பிராணசக்தி நாடி அப்படின்றது இந்த துடிப்பு காட்டக்கூடியது நாடிகள். இவற்றை எல்லாம் தொகுப்பாக எடுத்து ஒரு இடங்களில் இருந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய புள்ளிகளாக இருக்கிறது. ஃபைனஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே அமையப்பட்டிருக்கிறது, எப்படி அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம்முடைய உடல்ல தான் அமையப்பட்டு இருக்கிறது.
இந்த உடல்ல எப்படி அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மையமாக அமையப்பட்டிருக்கு. அப்ப பிரதான மர்ம புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம், உபரி மர்ம புள்ளிகள் அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாம். பிரைமரி மர்மா பாயிண்ட்ஸ், செகண்டரி மர்மா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவை எங்கே அமைந்திருக்கிறது, எப்படி இது செயல்படுகிறது அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த முதல் பகுதியில நீங்க மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மர்மா புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலியமாக தூண்டுதல் செய்யும் போது உள்ளே இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமநிலை தவறுதல் சமநிலைக்கு வரும். அப்ப இதை எப்படி தூண்டுறது அப்படின்றதுதான் இந்த வேத சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டது, ஆயுர்வேத சாஸ்திரத்தில். சரிங்களா? இதுதான் வந்து வேதிக் தெராப்பி சொல்லி சொல்லுவோம். இந்த நாடியை நம்மளால உணர முடியுமான்னா நாடி துடிப்பை நம்ம பார்த்திருக்கோம். பிராணனை நம்மால் உணர முடியுமா அப்படின்னா சுவாசத்தின் மூலியமாக பிராணனை உணர்ந்து விடலாம். இந்த மர்ம புள்ளிகளின் மூலியமாக நீங்கள் இந்த மர்ம புள்ளிகளை உணர முடியுமா அப்படின்னா முடியாது. அத ஒரு கலையாக நீங்கள் பயிற்சி செய்தாலே ஒழிய உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இது எல்லாமே வந்து மர்ம சூக்ஷ்மம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகள்ல தான் இருக்கு. நம்முடைய கைகள்ல தான் இருக்கிறது. உங்களுடைய கைகள்ல 2 பகுதியாக பிரிச்சுக்கும். நடுவில் இருக்கக்கூடியது உள்ளங்கை, உள்ளங்கையை சுற்றி மேல இருக்கக்கூடியது எல்லாமே விரல்கள் இல்லையா? இந்த விரல்கள்ல பாத்தீங்கன்னா நகக்கண் முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த நுனி, விரல் நுனிகள். இந்த விரல் நுனிகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்சார்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? எந்த ஒரு ஆற்றலையும் உணரக்கூடியது. சோ இவை எல்லாமே சென்சார்ஸ். உங்களுடைய உள்ளங்கையிலோட மத்தியத்தில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. எளிய முறையில நான் உங்களுக்கு எல்லாம் புரியுறபடி சொல்றேன். மையமாக இருக்கக்கூடியது டிரான்ஸ்மிட்டர், விரலினுடைய நுனிகளில் இருப்பது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவை எல்லாமே வந்து சென்சார்ஸ். அப்ப முக்கியமான மர்ம புள்ளிகளில் ஆற்றல் எந்த அளவுக்கு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத உணர்வதற்காக நாம் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த சென்சார்ஸை வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு மர்ம சிகிச்சையாளர் என்ன பண்ணுவாரு, இந்த சென்சார்ஸை வச்சு அவர் இந்த நோயாளியினுடைய அந்த ரிசப்டார்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து எந்த அளவுக்கு வெளிப்பாடுகள் ஈர்ப்பு இருக்கிறது அப்படின்றத, உயிரோட்டம் இருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும். இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தூண்டுதல் செய்ய வேண்டும். இத எப்படி தூண்டுதல் செய்வாங்க மர்ம சிகிச்சைகளை அப்படின்னா, வர்மால வந்து நான் சொன்ன மாதிரி பலவிதமான வழிமுறைகள் அதுல இருக்குது. பட் இதுல வந்து மிகவும் முக்கியமாக முதல் நிலைகளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா சப்த மர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மென்மையான சப்தங்களை உருவாக்கி கொண்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய சிகிச்சை முறை சப்த மர்மா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடு மர்மம். சோ தொட்டு லேசா சர்க்குலர் மூவ்மெண்ட், அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட், அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட். சோ இது வந்து செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மர்ம புள்ளிகள் தூண்டப்படும் போது இவை சென்று நேரடியாக பாதிப்படைந்த உறுப்பு மண்டலங்களை சரி செய்து சீரமைத்து நம்முடைய உடல்நிலைகளை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான புள்ளிகளாக இருக்கும் இந்த சிகிச்சை முறைகள்ல. ஓகே, சோ மெயினா இதுல என்னென்ன பண்ண முடியும்? டீடாக்சிஃபை பண்ண முடியும், உடலை கழிவு நீக்கம் செய்ய முடியும் மர்ம சிகிச்சை மூலியமாக. உடலை நன்றா ரீவட்டலைஸ் பண்ண முடியும். ரீவட்டலைஸ் அப்படின்னா என்னது? நல்லா சக்தி ஊட்ட முடியும் உடலை. எந்த ஒரு நோய் நிலைகளில் இருந்து உங்களை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரும். நோயின்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க வல்லது. கடைசியாக பாத்தீங்கன்னா ஓவரால் வெல்பீயிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நமது மனதின் ஆரோக்கியம், உடலின் ஆரோக்கியம், இவை அனைத்தும் நம்முடைய ஜீவன ஆரோக்கியமாக அற்புதமாக நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறைதான் இந்த மர்ம சிகிச்சை. சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்ப இதனுடைய யூசர்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி செய்யணும் அப்படின்றது நம்முடைய நேரடி பயிற்சி நேரடியாக நான் உங்க எல்லாருக்கும் செய்து காட்டுவேன். சோ இதனுடைய சாராம்சத்தை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு புரியும் விதத்துல நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு கொண்டு அன்றைய நேரடி வகுப்புல கலந்து கொண்டு நீங்க அதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதுக்கு முன்னாடியாக இந்த வகுப்புகள்ல என்னென்ன புள்ளி, அதனுடைய பெயர் என்ன, எங்கே அமையப்பட்டிருக்கிறது, அதனுடைய பயன் என்ன அப்படின்றத மட்டும் இன்னைக்கு பார்த்துவோம். சரிங்களா? இப்ப ஆத்மா அப்படின்றத பத்தி நம்ம பேசணும். ஆத்மா அப்படின்னா பரமாத்மா அப்படின்றது நாம் பிறவியின் போது நாம் பிறவி எடுப்பதற்கு காரணமாக பரம்பொருளிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஆத்மா தான் பரமாத்மா. அந்த பரமாத்மா இன்றி நாம் இல்லை. ஆத்மாவிற்கு அழிவில்லை அப்படின்னா பரமாத்மாவிற்கு அழிவில்லை.
ஜீவாத்மா வந்து இந்த உடல் வந்து மரணிக்கும் போது ஜீவாத்மா கலைந்து அழிந்து விடும். சரிங்களா? சோ இந்த ஜீவாத்மா வந்து சென்சரி ஆர்கன்ஸ்ல இருந்து உருவாகக்கூடிய சென்சஸ் எப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிங்களோ இந்த பஞ்சபூதங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 சென்சரி ஆர்கன்ஸ் இதன் மூலியமா எப்ப சென்சஸ் இம்பல்சஸ் ஆக நீங்க உள்ள எடுக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்து என்ன ஆயிரும் இந்த ஜீவாத்மான்றது ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்ப ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு அதன் மூலியமாக பரம்பொருளை உணர வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பிறப்பின் ஒரு முக்கிய காரணமாக நாம் இதை பார்க்க வேண்டும். ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம் அப்படின்னா சோ அத்தகைய ஒரு நிலைகள்ல மிகவும் ஒரு உன்னதமான உயர்வான அமைதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிட்டும். அதுல இப்ப இதுல மர்ம சிகிச்சையில நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆத்மா அப்படின்ற இந்த பரமாத்மா ஜீவாத்மா இரண்டையும் சேர்த்துதான் ஒன்றாக வைத்து இணைக்கக்கூடிய ஒரு கலையை கற்று அதன் மூலியமாக நோய் நிலைகளில் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமையை நீங்கள் ஆற்றலாக பெறப்போகிறீர்கள். சோ வர்ற 14ஆம் தேதி கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்ல நீங்க அதை கத்துக்கணும். அதற்கு முன்னாக இதை நீங்கள் முழுமையாக அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இப்ப உங்கள்கிட்ட இந்த வீடியோவை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இது லெவல் 1 தான். சரிங்களா? மர்ம சிகிச்சையில லெவல் 1 தான். ஓகே ஃபைன். இப்ப மர்ம புள்ளிகள் ஆத்மா இயக்கம் பெறுவதற்கு மிகவும் முக்கியமாக 3 மர்ம புள்ளிகள் சரிங்களா? பிரதான மர்ம புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிரைமரி மர்மா பாயிண்ட்ஸ் அமையப்பட்டிருக்கிறது. அது எங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். அது எங்க அப்படின்னா நம்மளுடைய புருவத்தின் மத்தியில் இந்த மையமாக இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு ஸ்தாபனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தாபனின்ற இந்த மையப்புள்ளி நம்பர் 1. நம்பர் 2 நம்மளுடைய மார்பக பகுதிகள் இருக்கக்கூடிய இருதயம் அமையப்பட்டிருக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது புள்ளி. ஸ்தாபதி இது வந்து ஹிருதயம் 2வது. சரிங்களா? 2. 3வதாக வயிற்று பகுதி அப்டமன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியதுதான் பஸ்தி. 3 புள்ளி நான் சொல்லியிருக்கேன். பிரதான புள்ளி உடலின் மையமாக இயக்கம் பெறக்கூடிய மிகவும் உயர்வான ஒரு புள்ளிகள் அப்படின்னா ஸ்தாபனி அப்படின்னு சொல்லக்கூடிய புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, ஹிருதயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மார்பகம் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, அடுத்ததாக அப்டமன்ல முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஸ்தி அப்படின்ற இந்த புள்ளி. சோ இது எல்லாமே முக்கியமான மர்ம புள்ளிகள். மர்மத்திலும் வந்து இது முக்கியமான மர்ம புள்ளிகளாக அங்கும் வந்து நாம் இதை பார்ப்போம் சித்தத்தில். சோ இந்த உயிர் காக்கக்கூடிய புள்ளிகள் இவை அனைத்துமே இந்த இடத்துல மோசமான ஒரு அடி விழுந்துச்சு அப்படின்னா உயிரை இழக்க நேரிடும். அதனால அது முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள் நம்முடைய உடலில். சரிங்களா? ரைட். இப்ப பிரதான புள்ளிகள் 3 சொல்லிட்டேன். இதை சார்ந்து இருக்கக்கூடிய சார்பு புள்ளிகள் அதை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். ஸ்தாபனி இருக்கா? ஸ்தாபனிக்கு மேல உச்சந்தலை. இந்த உச்சந்தலையில் இருக்கிறது அதிபதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்சந்தலையில் இருப்பது அதிபதி அப்படின்ற ஒரு மிக முக்கியமான புள்ளி. அதிபதி ஸ்தாபனி இங்க உச்சந்தலையில் இருக்கிறது அதிபதி. இப்ப ஸ்தாபனிக்கு அடுத்து நேரா கீழே இங்க வந்தீங்கன்னா இந்த தொண்டை பகுதி இருக்கு. இந்த மையமாக இருக்குது பாத்தீங்களா? நாபிக்கமலம் இந்த புலி. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலா. நிலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நிலாவுடைய 2 பக்கம் கழுத்து பக்கவாடு இந்த ஷோல்டரோட சேருது பாத்தீங்களா? இந்த புள்ளி என்ன சொல்லுவோம்? மான்யா. நிலா மான்யா. நிலான்றதும் மான்யா அப்படின்ற இந்த புள்ளியும் கழுத்து பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய மர்மா பாயிண்ட்ஸ். சரி, இப்ப அடுத்து ஹிருதயம் இங்க இருக்கு. ஹிருதயத்துக்கும் பஸ்திக்கும் நடுவுல இந்த தொப்புள் பகுதி அமையப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு நாபி அப்படின்ற நாடி. சரிங்களா? இந்த நாபி அப்படின்ற மர்மா பாயிண்ட். ஓகே ரைட். இப்ப நாபின்ற மர்மா பாயிண்ட்டுக்கு கீழே ஆசனவாய் பகுதியில ஏனஸ் சொல்றோம் பாத்தீங்களா? இந்த ஆசனவாய் பகுதியில ஒரு மர்மா புள்ளி இருக்கிறது. இதை வந்து என்ன சொல்றோம்? யுதி அப்படின்னு சொல்றோம். யுதி அப்படின்றோம். அப்ப இதெல்லாம் தான் நம் உடலில் அமையப்பட்டிருக்கக்கூடிய பிரதான 3 மர்ம புள்ளிகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய சார்பு புள்ளிகள். இப்ப எது என்ன பண்ணுன்றத நான் சொல்றேன். இப்ப ஸ்தாபனி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்தாபனி வந்து என்ன பண்ணும்? உச்சந்தலையில இந்த அதிபதியோட நேரடியாக தொடர்பில் அந்த ஆற்றலை மேம்படுத்தி மெருகேற்றி செம்மையடைய செய்யும். அதனாலதான் சொல்றேன், உன்னுடைய தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கணும். உன்னுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு
மேல இருக்கக்கூடிய அதிபதி அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். இது நல்லா இல்ல அப்படின்னா இது ஆண்டனா. இந்த அதிபதி சரியாக செயல்பட முடியாது. அதிபதி உங்களை நல்ல விதமாக வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப எண்ணங்கள் சுழுமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 புருவ மத்தியில நமது எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்துல அதிபதி சிறப்பாக செயல்படும். அப்ப இந்த மர்ம புள்ளி இந்த மர்ம புள்ளியை தூண்டும் பட்சத்தில் ஆளுமை திறன் நமக்கு நிறைய நினைத்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். அப்ப இந்த மர்ம புள்ளியை தூண்ட வேண்டும். அப்ப இது தூண்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய சென்சார்ஸை வச்சு அதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ரிசப்ஷன் இருக்கதா, அது ரிசீவ் பண்ணுதா இல்லையா, அதுக்கு உள்ள இருந்து என்ன மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸ் வெளிப்படுது அப்படின்றதெல்லாம் சென்சார்ஸ் மூலியமா சென்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அதிபதி எந்த நிலையில இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த மர்ம புள்ளிகளை அதனுடைய தொகுப்பை ஆய்வு செய்து பார்ப்பதற்கு சென்சார்ஸை நாம் பயன்படுத்துவோம். சென்சார் டெக்னிக் அப்படின்றது. சோ இதுக்கு அடுத்து இந்த ஸ்தாபனி மேல எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிபதி. அதே மாதிரி இந்த ஸ்தாபனி கீழே நேரடியாக பாத்தீங்கன்னா எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா இந்த பக்கவாட்டில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய இந்த மானியம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, மானியான்ற மர்ம புள்ளிகள், இந்த புள்ளிகளை கட்டுப்படுத்தும். ரைட்டுங்களா? இப்ப ஒண்ணு சொல்லியாச்சு, ஸ்தாபனி எப்படி மேல ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளிய கட்டுப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப அடுத்து ஹிருதயம் எடுத்துக்கிறீங்க. இந்த ஹிருதயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரதான மர்ம புள்ளி என்ன பண்ணும்னா மேல மையமாக இந்த தொண்டையின் நடுவில் இருக்கக்கூடிய நிலா அப்படின்ற இந்த மர்மா புள்ளியை நேரடியாக சென்று இயக்க செய்யும். புரிஞ்சுங்களா? இது மேல ஹிருதயத்தின் மேலே நிலா கட்டுப்படுத்தப்படுகிறது ஹிருதயத்தினால், ஹிருதய மர்மாவா. அடுத்து ஹிருதய மர்ம புள்ளி கீழே பாத்தீங்கன்னா நாபி தொப்புள் பகுதியில் இருக்கு பாத்தீங்களா, இந்த மர்ம புள்ளியை ஹிருதயம் கண்ட்ரோல் பண்ணும். இப்ப இதயம் பலவீனம் அடைந்தவர்கள் ஒரு மாரடைப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுக்கு படபடப்பு அதிகமாகிறது, இதயத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றது எங்கே ஃபீல் பண்ணுவாங்க? இந்த மார்பகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹிருதயம் அப்படின்ற இந்த மர்ம புள்ளிகளில் என்ன ஒரு பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய படபடப்பை உணர்வார்கள் இல்லையா? இந்த படபடப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேலேறி இந்த நாபி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலா, இந்த நிலாவிற்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கழுத்து வலிக்க ஆரம்பிச்சு, நிலாவில இருந்து படர்ந்து பக்கத்துல மானியாக்கு போகும், கழுத்து வலி உண்டாகும் அவங்களுக்கு. அடுத்து தலைவலி உண்டாகும், தலைவலிக்கு அடுத்து வாமிட்டிங் வர்ற மாதிரி இருக்கிறோம். அதுக்கடுத்து ஷோல்டர்ல பெயின் ரேடியேட் ஆகும், முதுகுல குத்துற மாதிரி இருக்கும். இவை எல்லாமே நம்மளுடைய இந்த புள்ளி மர்ம புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மர்மாஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களாக நாம் பார்க்க வேண்டும். இப்ப அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது நம்முடைய 3வது மர்ம புள்ளி பஸ்தி. இந்த பஸ்தி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பஸ்தி கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா குதா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆசன வாய் பகுதியை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி மேல நாபியை கட்டுப்படுத்தும். சரிங்களா? இப்ப ஆக மொத்தம் பார்த்த மொத்த இந்த மர்மா பாயிண்ட்ஸை திரும்ப சொல்றேன், ஞாபகப்படுத்திக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. வீட்டுல தொட்டு பார்த்து நீங்களும் இதை பயிற்சி செய்து கொண்டு நேரடி பயிற்சிக்கு வாருங்கள். சரியா? அதிபதி, ஸ்தாபனி, நிலா, மான்யா, ஹிருதயா, பஸ்தி, நாபி, குதா. ரைட். இதோட முதல் பதிவு, இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் அன்னைக்கு கொடுத்திருக்கேன். இதை நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், சொல்லி பாருங்கள், தொட்டு பாருங்கள். இதை புரிந்து கொண்டீங்கன்னா இதுக்கு அடுத்த வர்மா பாயிண்ட்ஸ் பத்தின விளக்கங்களை அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பாக முழுமையான வீடியோக்கள் எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். நீங்க முழு பயிற்சி எடுத்துக்கொண்டு எந்த புள்ளி எங்க இருக்கு, எந்த புள்ளி என்ன பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா நேரடி பயிற்சியில போயிடலாம். சரிங்களா? ஓகே தான். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. வணக்கம்.